உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரன் தீபன். சரி, நான் ஏற்கனவே மேலகத்த ராகங்களை பற்றி விளக்கங்கள் போட்டு பல வரவேற்பு கிடைக்குது. சிலர் என்னோட கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் நிறைய கமெண்ட்ஸை போய் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க சொல்றாங்க ஜன்னிய ராகங்கள் என்ன விளக்கம் சொல்லுங்க, அது கொஞ்சம் விளங்கப்படுங்க, புரியல அப்படின்னு சொன்னாங்க. சோ இது ஒரு முக்கியமான பார்ட். சோ உங்களுக்கு தெரியும், மேலகத்த ராகங்கள் என்பது ஒரு கர்நாடக சங்கீதத்தை பேஸ் பண்ணி அவங்க வந்து 7 சுரங்கள் 12 சுரஸ்தானங்கள்ல 7 சுரங்களை மட்டுமே பயன்படுத்துவதற்காக. உங்களுக்கு தெரியும் சுரங்கள் 7 என்று நம்ம சொல்றோம். ஆனா 12 சுரஸ்தானங்களுக்கு, அந்த 12 சுரஸ்தானங்களுக்குள்ளதான் 7 செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க ஒரு நிபந்தனையின் அடிப்படையில். அந்த 7ஐயும் அந்த 7 மாறி 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 கலந்து 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 போட்டு 72 உருவாக்கி, ஆனா 7 தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப அதுக்கு தான் வச்சாங்க 7 சுரங்கள். உண்மையா சுரங்கள் 7 இருக்குது இல்ல, மொத்தம் 12 சுரங்கள் இருக்குது. அந்த 12 சுரங்கள்ல 7 ஜூஸ் பண்ணி பாட்டு செய்யறாங்க. 7 சுரங்களுக்குள்ள எத்தனை பாடலையா நம்ம சொல்றோம். உண்மையா 12 சுரங்கள் இருக்கு. அப்ப அந்த சுரங்களை பேஸ் பண்ணி இவங்க என்ன செய்யறாங்க, அந்த 7க்கும் 1 கட்டை 2 கட்டை 3 கட்டை 5 கட்டை 4 கட்டை 7 கட்டை 7க்குள்ள வரும். 5 கட்டை படிக்கிறாரு 7 கட்டையில படிக்கிறாருன்ற மாதிரி அப்படியான ஒரு தோட்ஸ் அண்ட் தியரிஸ் இருக்கு. சரியா, மொத்தம் அரை நோட்டை எடுத்துக்கொண்டு நம்ம இன்னும் 12 சரி 6 நோட் அரை என்ற ஒரு நோட்டுக்கு ஒரு நம்ம நம்பரையும் கொடுத்தோம்னு சொன்னா டோட்டலா கூட்டுற நேரம் 6 தான் தரும். அப்படி இல்லாம ஒரு சுரத்துக்கும் அவங்க செலக்ட் பண்ணுற சுரத்துக்கு 7 நோட்டை கொடுத்துட்டு அந்த நோட்டை எங்கெங்க இருக்கோ அது இந்த கட்டை 2 கட்டை 3 கட்டை 4 கட்டை 5 கட்டை 6 கட்டை 7 கட்டை இப்படி இருக்கலாம்ன்றா என்னுடைய அபிப்பிராயம். பட் நான் இது ஒரு ஆய்வுக்காக சொல்றேன். சரி, இப்ப என்னன்னு சொன்னா ஜன்னிராகம்ன்றது அந்த 7 செலக்ட் பண்ணப்பட்ட மேலகத்த ராகங்களை அடிப்படையாக வச்சு பார்க்க போனா 7 செலக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றா அது 2 குறைக்கிறது இல்லாட்டி 1 குறைக்கிறது. அதன் மூலமா 5 இல்லாட்டி 6 சுரங்கள் மட்டும் இருந்தா அதை ஜூஸ் பண்ணி பாட்டு உருவாக்கினா இல்லாட்டி கீர்த்தனை உருவாக்கினா. விநாயகர் துதிகள் அதாவது பக்தி பாடல்கள் கீர்த்தனைகள் தான் இதற்காக உருவாக்கப்படும். ஏன்னா ஒரு ராகத்தை வாயில மனநம் வச்சு கொள்ளலான்றதுக்காக சில கீர்த்தனைகள் மூலமா அந்த விளக்கங்களை பாட்டாகவே வச்சுக்காங்க. அப்பதான் நமக்கு அந்த பிரயோகம் அதை எப்படி பிரயோகிக்கிறன்ற விஷயம் தெரியுமன்றதுக்காக சில வகைப்பாடுகளோட இணையதளங்களை போய் பார்க்குற நேரம் ஹம்சத்வனி சம்பந்தமா தேடி பார்க்குற நேரம் ஹம்சத்வனிக்கு இருக்கக்கூடிய அந்த நோட்ஸ்ல அந்த சுரங்கள்ல 5 சுரங்களை மட்டும் பேஸ் பண்ணி உருவாக்கப்படுற பாடல்கள் தேடுற நேரம் நான் வந்திருக்க ரிசல்ட்டை பார்க்குற நேரம் ஒன்று வா 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 கண்ணாவா அந்த பாட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி அப்படி 2 பாட்டு, இன்னும் சில பாடல்கள் இருக்கு. அப்ப இது உண்மையா கம்சத்வனி தானா அப்படின்னு தேடுற நேரம் அது உண்மையா என்ன நடந்தீங்கன்னா அந்த கம்சத்வனியில் இருக்கக்கூடிய பிரதான சில பகுதிகள் அந்த சுரங்கள் இணைக்கப்பட்டிருந்தாலும் எல்லா பகுதியும் சட்டியா அச்சோட்டா பொருந்தது. இப்ப நம்ம வந்து என்ன செய்யறோம், ஒரு சங்கீதத்தை படிக்க போற ஒரு குறிப்பிட்ட ஒரு கீர்த்தனையை படிக்கிற நேரம் அந்த டிஃபரன்ஸ் வந்து அந்த பாட்டு படிக்கிற நேரம் வரக்கூடிய அந்த ஒப்பீடுகள் அந்த ராகத்துல அந்த இடைவெளி தன்மைகள், அதாவது நாங்கள் தூண்கள் சொல்லி அதே மாதிரி ராகத்துக்குரிய ஒழுங்கு அந்த சுரங்கள் வித்தியாசப்படுற இவங்க கிட்டத்தட்ட அது ஹம்சத்வனியில் இருக்கக்கூடிய பிரதான விஷயத்தை மையப்படுத்தி இருந்தாலும் அதுல இருக்கிற சுரங்களை அக்குரேட்டா 100% பயன்படுத்தப்படலை. அதை நான் செக் பண்ணி பார்த்தாங்க. ஒரு உதாரணமா இன்றைக்கு பாபாவா கண்ணாவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு பாபாவா கண்ணாவா இந்த பாட்டுக்குரிய சுரங்களை நான் கீபோர்ட்ல நோட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அந்த நோடை வந்து உண்மையா இருக்கக்கூடிய கம்சத்வனியில ஸ்கேலோட மேட்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. அதை கீபோர்ட்லையும் உங்களை ப்ரூவ் பண்ணி காட்டி அதே விஷயத்தை நான் ஒப்பிட்டு என்னோட டேபிள்ல நான் பேப்பர் ஒர்க்ல அதை ஒப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. உங்களை ஏமாத்திரியா இந்த உலகத்துல பல ஏமாற்றங்கள் நடந்து வருது. ஒரு காலம் ஒரு பாட்டை செய்யக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ராகத்துல செய்ய முடியாது. அப்படி செய்யறா அது கண்டிஷன்ல லிமிட்டடா தான் செய்ய முடியுமே தவிர செய்யக்கூடாது இல்லை. செய்யலாம், அதுக்குள்ளே செய்யலாம். ஆனால் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்த வேண்டும்ன்றதுக்காக வித்தியாசமா சில சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஆக்சிடென்டல் நோட் சொல்லுவாங்க, குறுக்கால வர நோட்ஸ் அதெல்லாம் போட்டு தான் பாடி செய்வாங்க. 100% நம்ம பாடல்களை இந்த ராகம் தான் சொல்ல முடியாதுன்னு இல்லை, சொல்றது சரியில்லை. அது வந்து உருவாக்கம் பண்றது புதுசா வாரதால அது வந்து ஒன்று அறியும். ஆகவே இன்றைக்கு நம்ம இதை ப்ரூவ் பண்ணி பார்ப்போம் வாங்க. எல்லாம் ப்ரூவ் பண்ணி தான் காட்டுவோம். நீங்க பாருங்க, கம்சத்வனி ராகத்தை சிய ரூட் நோட் ஆடுத்த சிடிஇஜி அதுக்கப்புறம் பிசி திரும்ப சியிலேருந்து திரும்ப வருது. நீங்க கவனிக்க வேணாம், இங்கே வருது ஒரு ஒக்டேவ் தான். இதையும் விடுங்க. இது என்னன்னா இது முன்னுக்கு ஒரு சுரத்தை நான் சேர்த்திருக்கிறேன் அந்த பாட்டுகள் சில விட 6 1 போறதுக்காக. நீங்க கவனிக்க வேண்டியது இந்த சீல தொடங்கி பி வரைக்கும் ஒரு ஒக்டேவ் சீல தொடங்கி பி வரைக்கும் தான் வருது. இதுல 1 2 3 4 5 சுரங்கள் இருக்கு. இந்த 5 சுரங்கள்ல சிய ரூட் நோட் அடுத்தா சி டி இ ஜி பி வரைக்கும் தான் திரும்ப சி வந்துட்டு. ஸோ அதே மாதிரி இது லெந்தா அதே ஒழுங்குல இந்த சைட்லையும் போகும் இந்த சைட்லையும் போகும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப நான் சிக்கு நேரம் வைக்கிறேன். நல்லா பாருங்க, எல்லாரும் தெரியும் சிய. ஸோ சிக்கு நேரம் நான் வச்சுட்டேன். வச்சா அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியுது. இப்ப சரியா சியில் இருக்குது. சீல இருந்தா இங்க பாருங்க கம்சத்வனி ராகத்தை வாசி காட்டுறேன் பாருங்க.
வா 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 கண்ணாவா, இந்த பாட்டு தான். இந்த பாட்டை நான் வாய்ச்சிக்காரன். இதில் நோட்டை எடுத்துட்டு இந்த நோட் சரிதானான்றா அதில் ஒப்பிட்டு பார்த்தா இந்த கரெக்டான்ற நமக்கு புரியும். இப்போ செக் பண்ணி பார்ப்பாங்க. இங்கே பாருங்க, இதில் வானில் தோன்றும் நானா வண்ணம் என்ன வண்ணமோ, இது ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பீஸ். இதை வாய்ச்சி காட்டுறோம் பாருங்க, அது அப்படி இந்த நோட்டுகள் பொருந்தும். அதாவது ஹம்சத்வனி என்றது சங்கராபரணம் என்று சொல்லக்கூடிய மேலகத்த ராகங்கள்ல இருந்து இதுல 1 2 3 4 5 6 7 சுரங்கள் இருக்கு. நீங்க இதை பார்த்து கொடுங்க. நான் எல்லாத்தையும் காட்டல, உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். இதையும் நான் மடிச்சு கொடுறேன். இவ்வளவுதான் ராகம். தொடர்ச்சியை எப்பன்றதுக்காக தான் அந்த நீளமா எழுதி வச்சிருக்கிறேன். ஸோ இவ்வளவுதான் ராகம் இதுல. ஸோ சீல ஆரம்பி. இப்போ நான் இதை கொண்டு அப்படியே வைக்கிறேன் பாருங்க. சீல வைக்கிறேன். இந்த இதுல என்னென்ன மிஸ் ஆகுது நான் எழுதியிருக்கிறேன் பாருங்க. சிடிஇ இதுல எஃப் மிஸ் ஆகுது. சிஏ ரூட் நோட் அடுத்த தான் எஃப் மிஸ் ஆகும். அது மாதிரி பார்த்தால் அடுத்த கட்டம் பாருங்க, இங்க இந்த நோட் மிஸ் ஆகுது, ஜி ஏ மிஸ் ஆகுது. அப்ப சங்கராபரண ராகத்துக்குரிய ஜன்னிய ராகம் இதுன்றது கன்ஃபார்ம். ஸோ இதை நம்ம செக் பண்ணியும் பார்த்துட்டோம். தியரியின் படி இது சரியா பொருந்துது. நமக்கு அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ பாவாவா கண்ணாவா அந்த பாட்டங்களும் நான் வாய்ச்சி காட்டுறேன், நீங்க பார்த்தா புரியும். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். உண்மையிலே இந்த இதுல இருக்கிற நோட்ஸ் இந்த விஷயத்தோட இந்த அறிக்கை ஹம்ச பாவா வா இந்த நோட்டோட இது பொருந்துமெண்டா இந்த பாட்டு உண்மையிலே ஹம்சத்வனி ராகம். எந்த இடத்துலயாவது பொருந்துமெண்டா சரி, பொருந்துனா இது ஓகே. அப்படி பொருந்தலன்னு சொன்னா இந்த பாட்டு ஒரிஜினல் ஹம்சத்வனி ராகம் இல்லை. அதை நான் உங்களுக்கு பிளே பண்ணியும் காட்டிட்டேன். அந்த நோட் பயன்படுற நோட்டை மட்டும் பிளே பண்ணி காட்டிருக்கிறேன். இப்போ நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம் பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸா. இங்க பாருங்க, இது சி தான். இங்க பாருங்க, நான் வச்சே காட்டுறேன். டிரெக்டா வச்சோடனே நமக்கு எவ்வளவு மிஸ் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இது சிடி எஃப் எஃப் ஜின்னு சொன்னா எஃப் ஷார்ப் படுத்த வரும். இது எஃப் இது எஃப் ஷார்ப். ஸோ எஃப் ஷார்ப் என்று சொல்ற நோட் மிஸ் ஆகுது. இதுக்கு இல்லை, ஆனால் இதுக்கு வருது பாருங்க. அது மாதிரி இனி அங்கால போனோம்னா அடுத்தது இதுல ஏ என்ற நோட் தான் இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துக்கு வர நோட் ஏ என்ற நோட் வந்துரு. ஸோ அதில் ஹம்சத்வனி ராகத்துல அடிப்படையில் பார்த்தா இது அக்குரேட்டா பொருந்தலை. இதை நேரம் சங்கராபரணத்துக்கு சும்மா லைட்டாக வச்சு பார்ப்போம் செட் ஆகுதாண்டு. எடுத்துனா இந்த இடத்துல வச்சு பார்ப்போம். ஹம்சத்வனி ராகத்தில் அதுக்கும் பொருந்துதா? சாரி, சங்கராபரணம் ராகத்தை வச்சு பார்த்தா பொருந்துது. பட் இதுல சங்கராபரண ராகத்துக்கு ஒரு நோட் இதுல வரும், சங்கராபரணத்துக்கு ஒரு நோட் வரும், இதுல ஒரு நோட் இல்லை. ஸோ இப்படித்தான் உலகத்துல நிறைய சங்கீதம் படிப்பிக்கிறன்ற போர்வையில் ஆக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. நான் ஒரு லிங்கை தரேன், அந்த லிங்க்ல வேண்டாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. சங்கராபரணம் ராகம் சாரி ஹம்சத்வனி ராகம் தான் வா 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 கண்ணாவான்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு முடிவெடுக்க கூடாது. ராகம் ரீதியான ராகத்தை பத்தி குழம்பக்கூடாது. ஸோ இதெல்லாம் சயின்ஸ் மாதிரி, நான் மேத்ஸ் மாதிரி நான் இந்த விஷயத்துல செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு கண்ணுக்கு முன்னே ப்ரூவ் பண்ணி காட்டிருக்கேன். இனி நீங்க மற்றவர்கள் சொல்றதை நம்ப தேவையில்லை. இது எழுத்து அத்தனை உண்மை. உங்களுக்கு பார்த்தா தெரியும், கண்ணுக்கு முன்னுக்கு பார்த்தா தெரியும். வேணா நீங்க போய் அடிச்சு பாருங்க, ஹம்சத்வனின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்க. எந்த ஒரு ஏஐ டூல வச்சு சர்ச் பண்ணி பாருங்க. இந்த நோட் தான் பாருங்க. இந்த நோட் அந்த கண்ணுக்கு முன்னுக்கு எழுதிருக்கேன் பாருங்க. சிஆர் ரோட் நோட் தான் இது.
இப்போ டிஏ ரூட் நோட் எடுத்தால் இந்த நோட் மாறும், அந்த அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்போஸ் பண்ணி மூவ் ஆகி போகுமே தவிர இதே இடவழிகள் மட்டும் பேணப்படும். இடவழிகள் சரியாக பேணப்படுறது தான் ராகம். இந்த இடவழிகளோட இந்த பாருங்க, உதாரணத்துக்கு முதல் நோட் தொடங்கி 2வது நோட்டுகளில் ஒரு நோட் இடவழி வரும், அதான் அந்த ஹம்சத்வனி ராகம். சரியோ? அதுக்கப்புறம் 2வது 3வது இடையில ஒரு இடவழி விட்டு பெற வேணும். அதுக்கப்புறம் எல்லாம் காப் நோட்டு நடுங்க லேசி. இப்போ இதில் 2 நோட் விடணும், இதில் 3 நோட் விடணும். இப்படி போகிற நேரம் இது ராகம், இதுதான் ராகம். இந்த ராகத்தை பயன்படுத்தி போடப்பட்ட பாட்டு தான் இது. ஆனால் கன்ஃபார்மாக இது இல்லை, அது சங்கராபரணம் மேஜர். இதுவும் 100% பொருந்தில்லை, உங்களுக்கு காட்டிட்டேன் நான் ஏற்கனவே. ஸோ இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் எந்த ஒரு பாடலும் 100% ஒரு இதில் பொருந்தல்ன்றதான் இதில் உறுதியான முடிவு. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்திருக்கணும் பாருங்க. இவ்வளவு காலம் நம்மள அதிகமான ஏமாத்திக்க, இதை நம்பி நம்ம பாட்டை பாடமாக்கி அதை செஞ்சு அப்படி போய் இப்படி போய் இல்லை ஒரு ஆராய்வு. கீபோர்டுன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பேஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது பெருமை. சில பேர் சொல்றாங்க நான் குழப்புறேன், சில பேர் சொல்றாங்க என்னப்பா இப்படி எல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் பழுதாக்கி விட்டுருவான் போறதுக்கு. அப்படி இல்லைங்க, உண்மையை சொல்ற நேரம், உறக்கை சொல்ற நேரம், சில உண்மைகளை நிரூபிச்சு காட்டுற நேரம் சில பேருக்கு பொறுப்பு காண்பி. ஏன்னா இதை நம்பி கிளாஸஸ் போய்கொண்டு, இதை நம்பி பல பல மில்லியன்கள் லட்சக்கணக்கில் சில பேரை நம்பி இப்ப பெரிய பெரிய நாடுகள் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருந்து உதாரணத்துக்கு சில பேரை ஹயர் பண்ணி எடுத்து கூட வெளிநாடுகளில் பெரிய ப்ரோக்ராம்ஸ் நடந்து முடியும். ஏன்னா அதுல இருக்க ஆர்வம் கர்நாடக சங்கத்தில் இருக்கக்கூடிய பல சிறப்புகள் இருக்கு. அப்ப அந்த சிறப்புகளை வச்சு அதுல வச்சிருக்க அந்த அங்கீகாரம், அந்த ஆசையில இவங்கெல்லாம் அடுத்து நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி பெரிய பெரிய வசதியாளர்கள் எல்லாம் நிறைய கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அப்படியான ஆட்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் போய் சேர்ற நேரம் தாங்கிக் கொள்ள இல்லாத பிரச்சனையா இருக்கு. இது ஒரு சிக்கலா இருக்கு. இவன் என்ன அது புதுசு புதுசா குறுக்கால சொல்றாங்க, நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நீங்க எந்த ஒரு இசையமைப்பாட்டு ஆர்ட்ட போனாலும் இந்த விஷயத்த ஒத்துக்கொள்வாங்க. ஏன்னா அது மெட்ஸ், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது மெட்ஸில் ஆகியங்குது கீபோர்டு. அந்த மெட்ஸ் எதுக்குள்ள மெட்ஸ்ன்றது சயின்ஸ் ஆல்ரெடி. ஸோ நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க கட்டாயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவு தாங்க. இந்த வீடியோவில் இருந்து உங்களை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.